ஓம் நம சிவாய சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். அன்பர்களே, இப்போ தான் முதலாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். துலாம் சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். எந்த நிலையிலும் நேர்மை நெறி தவறாத தன்மை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். இயல்பாக செயலாற்றலும் அறிவு திறனும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். தனிப்பட்ட திறமைகள் கொண்ட நீங்கள் எப்போதும் யாரையாவது சார்ந்தே இருப்பீர்கள். உங்கள் தகுதிக்கேற்ற நபர்களிடம் மட்டும் தொடர்பு வைத்திருந்தால் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதிகமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. தெய்வ பலமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். இதன் மூலம் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் எளிதாக நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த ஆண்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் முயன்று வருமானத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். சிலர் சொந்த வீடு வாங்குவீர்கள். உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் இந்த வருடம் முடித்து விடுவீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் இந்த வருடம் குறையும். சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களின் ஆலோசனைகளால் பயனடைவீர்கள். கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும். முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் தொழில்களை நீங்கள் செய்வீர்கள். புதியவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள அழைப்பார்கள். அதே நேரம் உங்கள் செயல்களை பெரிய ஆரவாரமாக இல்லாமல் செய்யுங்கள். மேலும் உங்கள் இரகசியங்கள் வெளியில் தெரியாமல் கவனமாக இருக்க வேண்டும். முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி விடுவது நல்லது. இதனால் புது பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதோடு பிள்ளைகளிடம் அனாவசிய கெடுபிடிகளை தவிர்த்து தட்டி கொடுத்து சென்று அவர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் விரும்பும் இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும். ஆனால் மேலிடத்துடன் சிறிது இணக்கமாக செல்வது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரலாம். கவனமாக இருப்பது நன்மை தரும். குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படலாம். பணிகளில் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யும் பணிகளில் மிக அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை தரும். உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை சரியான முறையில் பாதுகாத்து கொள்வது அவசியம். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம் நிற்பது நன்மை தரும். தொழில்துறையினருக்கு சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சல் ஏற்படலாம். உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிப்பது நல்லது. அதிக வருமானம் பெற அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். தொழிலை ஆரம்பிக்க தருணங்கள் ஏற்படும். எந்த யோசனையையும் சரியான ஆலோசகர்களிடம் கலந்துரையாடி முடிவெடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கும் முன் ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுப்பது சிறந்தது. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும். கடன்களை பைசல் செய்வீர்கள். பணம் புழங்கும். நம்பிக்கையானவர்களை நியமிப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டம் இதுவாகும். பாராட்டு, புகழ், விருது உங்களை தேடி வரும். பாடலாசிரியர், பின்னணி இசைக்கலைஞர்கள், நடன வல்லுநர்கள் ஆகியோருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலகட்டமாக இருக்கும். சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வது சிறந்தது. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை சிறிது அக்கறை எடுத்துக்கொண்டு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
மாணவர்களுக்கு கல்வியில் சிறிது ஆர்வம் குறைவு ஏற்படலாம். மனதை நிலையாக்கி கொள்ளவும் உடல் உபாதைகள் மூலம் சிறு தடைகள் ஏற்படும். உடல் நலத்தை பேணுவதில் அதிக சிரத்தை அவசியம். விளையாட்டில் சாதனைகள் படைப்பீர்கள். அதிக மதிப்பெண்களை எடுப்பதற்கு அதிகமான முயற்சிகள் தேவை. சோம்பல் கூடவே கூடாது. நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையற்ற குற்றச்சாட்டு அகல தீய பழக்க வழக்கம் இருக்கும் நண்பர்களிடம் சற்றே விலகி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். ஆனாலும் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பார்கள். சிலருக்கு சுழல் விளக்கில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே வேளையில் மன உறுதியை வளர்த்து கொள்வது மிகவும் நன்மை தரும். பெண்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது சிறந்தது. நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது நன்மை தரும். குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கலான வாக்குவாதங்களில் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும். தேவையற்ற கோபத்தை விட்டு தள்ளுங்கள். அக்கம்பக்கத்தினுடன் அளவோடு நட்பு வைத்து கொள்வது நல்லது. கருவுற்றிருக்கும் பெண்கள் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திர பலன்கள் சித்திரை 3, 4 பாதங்கள். இந்த ஆண்டு எதிர்ப்புகள் எந்த விதத்திலும் வந்தாலும் சமாளிப்பீர்கள். எதிலும் பொறுமையை கையாள்வது நன்மை தரும். பெற்றோர் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்றத்தை தரும். உயர் அதிகாரியில் நன்மதிப்பை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயம் பெறுவீர்கள். உடல் நலனில் சிறு உபாதைகள் ஏற்படலாம். மருத்துவ சிகிச்சையின் மூலம் சரி செய்து கொள்வது நல்லது. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணித போக்குவரத்து நன்மை தரும். மின்சாரம், நெருப்பு போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்கள் ஓட்டும்போது மிகவும் கவனமாக செல்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அவை வெற்றியடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளிப்போகும். இந்த வருடம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். பரிகாரம்: குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு சகல நன்மைகளும், நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும், நல்ல பணவரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திவிட்டு இத்துடன் இதை முடித்து கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.